ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 17/8/2026 முதல் 24/8/2026 வரை, அதாவது திங்கட்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை ஒரு 8 நாட்களுக்கு உண்டான பலன்கள் காணலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விரத நாட்களை தாங்கி வருகிறது. அதே வழியில் ஆபத்துகள் நிறைந்த நாட்களாகவும் இயற்கை சீற்றங்களால் பிரச்சனை பாதிப்பு உள்ள நாட்களாகவும் இந்த வாரத்தில் வருகிறது. மீனம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 17/8/2026 அன்று பஞ்சமி திதி, 17/8/2026 அன்று நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் வாக்கிய வரப்புகளில் செல்லும்போது நல்ல பாம்பு கண்ணுக்கு தென்பட்டா தரிசனம் செய்யுங்கள். நல்ல பாம்பு கண்ணில் பார்த்தோன்னே தடி எடுத்துகிட்டு போய் அடித்து கொன்றாதீங்க. நல்ல பாம்பை தரிசனம் மட்டும் பண்ணுங்க. வானத்தில் கருடனாய் தரிசனம் செய்யுங்கள். நல்ல பாம்பும் கிடைக்கல, கருடனும் கிடைக்கல அப்படின்னா சிவன் கோயிலுக்கு சென்று நவ கிரகங்களையும் நாகர், கருட பகவானையும் தரிசனம் செய்யுங்கள். நாக பஞ்சமி அன்று, கருட பஞ்சமி அன்று நாகரையும் கருடனையும் தரிசனம் செய்யும்போது நாகதோஷம், கால சர்ப்பதோஷம் நிவர்த்தியாகும். பார்த்தீங்கன்னா கேது திசை நடக்கக்கூடியவர்கள், கேது புத்தி நடக்கக்கூடியவர்கள், ராகு திசை, ராகு புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தோஷம் குறையும். 18/8/2026 அன்று சஷ்டி விரதம். குழந்தை இல்லாத தம்பதியர்கள் சஷ்டி விரதம் இருப்பது குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும். 21/8/2026 அன்று வரலட்சுமி விரதம். சுமங்கலி பெண்கள் வரலட்சுமி விரதம் இருப்பது மிக மிக சிறப்பு. 23/8/2026 அன்று ஏகாதாசி விரதம். ஏகாதாசி விரதம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் விரதம் கடைபிடிக்கலாம். 23/8/2026 அன்று வாஸ்து நாள். புதிதாக வீடு கட்டக்கூடியவர்கள் வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம். மீனம் ராசி என்பதற்கு இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் 17/8/2026 அன்று 7வது வீட்டிலே இரவு 8 மணி வரை சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. புதிதாக துணிமணி எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு ஜாலியாக கடத்தெருவுக்கு போய்ட்டுடலாம். 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது நண்பர்கள், கூட்டாளிகள், உறவுகள் இப்படி வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. கணவன் மனைவிகள் நல்ல ஒற்றுமை, அந்யோன்யமாக இருப்பீங்க. இரவு 8 மணியிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆரம்பம். 8வது வீட்டிற்கு சந்திர பகவான் வரும்போது மீனம் ராசி என்பர்கள் 19/20 இந்த 2 தினங்களும் பஞ்சாங்கமே வந்து எச்சரிக்கிறது. கடலில் வந்து ராட்சச அலைகள் எழும்பும். சுற்றுலா ஸ்தலங்களில் விபத்து ஏற்படும். 19/20 இந்த 2 நாட்கள் மீனம் ராசி என்பர்கள் சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் அல்லது குடும்பத்தோடு கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த 2 தினங்களும் உங்களுடைய புரோகிராமை நீங்கள் கேன்சல் பண்ணுவது நல்லது. அல்லது அட்வான்ஸ் போட்டாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு அப்படின்னா உயிருக்கு ஆபத்து இல்லாமல் கவனமாக சென்று கவனமாக வருவது நல்லது. சுற்றுலா செல்லக்கூடியவர்கள், அருவியில் போய் குளிக்கக்கூடியவர்கள், ஆழமாக தண்ணி இருக்கக்கூடிய இடத்தில் எனக்கு நல்ல நீச்சல் தெரியும் அப்படின்னு தலைகீழாக குதிக்கக்கூடாது. படகு சவாரி செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரியலன்னா படகு சவாரிக்கு செய்யாதீங்க. கடலுக்கு போகக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஆழமான பகுதிக்கு உள்ள நடந்தே போகிறது. நான் வந்து கடல் எனக்கு தெரியும், எல்லாம் நண்பர் அப்படின்னு அசால்ட்டாக உள்ளே போகிறது. இதெல்லாம் வந்து 19/20 இந்த 2 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம. இந்த 2 தினங்கள் பஞ்சாங்கமே எச்சரிக்கிறது. உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாள். மிக மிக கவனம். 20ஆம் தேதி காலையிலிருந்து 22ஆம் தேதி மாலை வரை சந்திர பகவான் விருச்சிகம் ராசியிலே நேச நிலையில் செல்வார். சந்திரன் 9ஆம் இடம் வரும்போது ஏதோ ஒரு கட்டுப்பாடு. பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கலாம், முதலாளிகளாக இருக்கலாம். உங்களை வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி, இதை செய்யாதா, அதை செய்யாதா, இப்படி செய்யாதா, அப்படி செய்யாதுன்னு உங்களுக்கு மற்றவர்கள் வேலை கொடுக்குற மாதிரி
உங்களை வந்து கட்டுப்படுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் கடலோரத்தில் கடல் அலைகளால் பாதிப்பு உண்டு என்று பஞ்சாங்கம் எச்சரிக்கிறது. 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கடகம் ராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்திலே குரு வந்து உச்சமாக செல்கிறார். சந்திரனும் குருவும் புதனுடைய நட்சத்திரத்தில், புதன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமனமாக இருக்கிறார். மீனம் ராசி என்பவர்கள் 22ஆம் தேதி நண்பர்களிடத்தில், கூட்டாளிகள் வழியில், தெரிஞ்சவங்களிடம் பணங்காசு கடனாக கொடுப்பது அல்லது இன்டர்நெட் மூலம், தொலை தொடர்புகள் மூலம் நீங்கள் வந்து சூது ஆடுறது, பணம் முதலீடு செய்வது இதெல்லாம் வந்து 22ஆம் தேதி தவிர்க்க வேண்டும். ஏன்னா 22ஆம் தேதி ஏமாறுவதற்கான வாய்ப்புகள், பண ரீதியாகவோ ஏதோ ஒரு வழியில் நீங்கள் வந்து ஏமாந்து போகிறீங்க. 22ஆம் தேதி மிக மிக கவனமாக இருக்கணும். 19, 20, 22 இந்த 3 தினங்களும் ஆபத்துகள் நிறைந்த நாட்களாக இந்த வாரம் மீனம் ராசி என்பதற்கு உள்ளது. 22ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் சந்திர பகவான் 10ஆம் இடம் வருகிறார். 10ஆம் இடம் சந்திர பகவான் வரும்போது 24ஆம் தேதி வரை உங்களுக்கு தொழில்ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கும். அப்போ தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், வருமானம் நன்றாக வரும். தொழில்ஸ்தானத்திற்கு சந்திர பகவான் வரும்போது நல்ல மன மகிழ்ச்சி, சந்தோஷம், உயர் அதிகாரிகள், முதலாளிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. சந்திர பகவானுடைய நிலை 10ஆம் இடம் வரும்போது உங்களுக்கு சிறப்பு. மீனம் ராசியிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் செல்கிறார். ஜென்மத்திலே ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ வந்து நேரம் தவறாமல் வயிறார சாப்பிடணும். நேரம் தவறுந்து காலையில் சாப்பிட்றது மத்தியானம் சாப்பிட்றது சாயந்தரம்னு நேரம் தவறி சாப்பிடக்கூடாது. உங்கள் ராசி அதிபதி 5வது வீட்டிலே புதன் நட்சத்திரத்திலே செல்கிறார். புதன் வந்து அஸ்தமனமாக இருக்கிறார். அப்போ வந்து எவ்வழியிலும் நண்பர்கள், கூட்டாளிகள் வழியில் ஒரு கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீனம் ராசிக்கு 7வது வீட்டிலே 3, 8ஆம் அதிபதி சுக்கிரன் நேசமாக இருக்கிறார். நீச்ச கிரக பார்வையில் மீனம் ராசி இருக்கிறது. ஒரு நீச்ச கிரகம் ஜென்ம ராசியை பார்த்துச்சுனாவே அதன் வழியில் பிரச்சனை உண்டு. அப்போ வந்து உடல் ஆரோக்கியத்தில் ஆபத்தான விளையாட்டுகளில் மீனம் ராசி என்பவர்கள் இந்த வாரம் ஈடுபடாதீங்க. விபரீதங்களில் நீங்கள் போய் சென்றீங்கன்னா உயிருக்கு கூட ஆபத்து வந்துடும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.